ஜனம் டிவி அலுவலகத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் திடீர்னு விசிட் பண்ணியிருக்காரு. மத்திய அரசு கொண்டு வந்த குற்றவியல் சட்டத்தை கண்டு திமுகவினர் அஞ்சு நடுங்குவதை காண முடியுது. அரே பையா, நாங்கெல்லாம் அதானி அம்பானிக்கெல்லாம் எதிரானவங்க, நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு வாய்ச்சவுடால் பேசிட்டு இருந்த ஸ்டாலின் அவருடைய கூட்டணியை சேர்ந்தவங்களும் திமுகவும் அதானியோட கட்டிப்பிடிச்சு கைகோர்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மைகள் வெளிவந்திருக்கு. அம்பானி அதானிக்கு தான் நீங்க எல்லாம் பண்றீங்க. அரே பையா, உங்க நாட்டுல தமிழ்நாட்டுல இதெல்லாம் பற்றி இந்த பதிவில் விரிவா பார்த்துடலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அம்பானி அதானி எல்லாம் நாங்கள் பக்கத்தில் கூட போக மாட்டோம், அவங்க பேரை கூட சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கிற திராவிட கல்சடைகள் அப்படியே அள்ளி விடுவாங்க. அதுவும் இந்த உதயநிதி ஸ்டாலின் இருக்காப்புல, அவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசையில் பார்த்தேன், மோடி விமானி இல்லாமல் கூட போயிடுவார், ஆனால் அதானி இல்லாமல் போக மாட்டாரு அப்படின்னு. திரு அதானியோட குடும்பம் உலக பணக்காரர் பட்டியல்ல எத்தனாவது இடம்? அதானி ரெண்டாவது இடம். இருக்கிற அத்தனை பொது தரையும் தூக்கி அதானிட்ட கொடுத்தாச்சு. அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு, அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு, அதானி போர்ட் துறைமுகம் வந்துருச்சு, குஜராத்தில் அதானி ஸ்டேடியம், இப்படி அனைத்தையும் தூக்கி அதானி கையில கொடுத்திருக்கீங்க. யார் இந்த அதானி? உங்களுடைய மிக மிக நெருங்கிய நண்பர். நான் கூட நகைச்சுவை அடிக்கடி சொல்வதுண்டு, திரு மோடி அவர்களே, நீங்க அடிக்கடி விமானத்தில் போறீங்க, நீங்க விமானி இல்லாம கூட போவீங்க, ஆனா அதானி இல்லாம போக மாட்டீங்க. இவங்களுடைய கூட்டணி கட்சியா இருக்கிற காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்யற தெலுங்கானாவில் நெருங்கிய டீலிங்க ரேவந்த் ரெட்டி இருக்கார்ல, முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் அதானியோட போட்டிருக்காரு. என்னன்னா, ஹைதராபாத்தில் இருக்கிற மின் இணைப்பு இருக்குல்ல, அவங்க அந்த கஸ்டமர்கிட்ட இருந்து கட்டணத்தை வசூலிக்கிற பொறுப்பை அதானிகிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த காங்கிரஸும் சரி இந்த திமுகவும் சரி சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று. நீங்கள் நினைக்கலாம், இப்போ தெலுங்கானாவில் தானே பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டிலாம் அப்பா பயங்கரமாக ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின்லாம் எதிர்த்துட்டு இருக்காங்க அப்படிலாம் நினைக்க வேண்டாம். இவங்க அதுக்கு முன்னாடியே டீலிங் போட்டிருக்காங்க, பயங்கரமான டீலிங் போட்டிருக்காங்க. இதை பற்றி தான் கனிமொழி அவர்களுக்கு சரியான ஒரு பதிலடியை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் அன்னைக்கே கொடுத்தாரு. பெரிய பெரிய அம்பானி அதானிக்கு தான் நீங்க எல்லாம் பண்றீங்க. அரே பையா, உங்க நாட்டுல தமிழ்நாட்டுல 59 MOU சைன் ஆயிருக்குது. 35,000 கோடிக்கு டேட்டா சென்டர் செட்டப் பண்றீங்க அதானியோட சேர்ந்துக்கிட்டு. तमिलनाडु में 59 MOU साइन किया गया है, जिसमें 35,208 करोड़ का डेटा सेंटर सेटअप करने के लिए अदानी के साथ वो भी हाथ मिला रहे हैं भाई. सो तमिलनाडु कांग्रेस और डीएमके के सरकार है, उधर भी वो कर रहे हैं, मगर बार बार हमें बोलते हैं. दूसरा एक और तमिलनाडु में दूसरा सेकेंड फेज का डेटा सेंटर भी वो तमिलनाडु में अडानी ग्रुप ही कर रहे हैं सर. सो जब याद दिलाते हैं कांग्रेस वाले हमें अदानी अदानी करके, ये सब उदाहरण उनके सामने रखना चाहिए. भैया ये कौन है? அவங்க அன்னைக்கு அடிச்ச அடியில தான் திமுக இன்னைக்கு ஐயோ நிர்மலா சீதாராமன் அவர்களை நிதியமைச்சராக போடக்கூடாது, அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டே பண்ண தெரியாது அப்படி இப்படின்னு பயங்கரமா ஒப்பாரி வச்சாங்க. ஏன்னா அன்னைக்கு பயங்கர சாத்து ஆதாரத்தோட. அரே பையா, உங்க நாட்டில் தமிழ்நாட்டில் திமுக என்னென்ன டீலிங் போட்டிருக்கு தெரியுமா? இத்தனாயிரம் கோடி ரூபா இவங்களோட, இத்தனாயிரம் கோடி இவங்களோட அப்படின்னு சேம மாசம் காட்டியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு கொண்டு வந்த குற்றவியல் சட்டத்தை கண்டு ஒட்டுமொத்த திமுக கூடாரமும் ஆட்டம் கண்டு போயிருக்கு. குறிப்பா அவதூறு பரப்புற திமுக கூடாரம், பிரிவினை பேசுற திமுக கூடாரம்லாம் மிகப்பெரிய அளவில் ஆட்டம் கண்டு போயிருக்கு. அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரவணன் அண்ணாதுரை அப்படின்னு வெள்ளத்தோட மில்டன் பாயிண்ட் என்னன்னு சொல்லி உலகத்தையே ஆச்சரியப்பட வச்சார்ல வழக்கறிஞர் தான் இவர். என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காரு. கழக தோழர்களே, கழகத்தை ஆதரிக்கும் சமூக ஊடக ஆர்வலர்களே, ஆர்வலர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபா ஊபிஸ் தான் ஆர்வலர், அதான் அப்படி சொல்லியிருக்காரு. புதிய தண்டனை சட்டம் இன்று இரவு 12 மணி முதல் அமலுக்கு வருகிறது. பேச்சு சுதந்திரத்தை பறிக்கும் பல கூற்றுக்கள் அதில் உள்ளது.
ஆக சமூக வலைதளங்களில் பதிவிடுவோர் சற்று விவேகத்துடன் பதிவிடுங்கள், பொறுத்திருப்போம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. ஏன்னா பெரும்பாலான திமுகவினரும் அவங்களுடைய ஐடிக்கள்லேருந்து வர்ற பதிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த தேசத்துக்கு எதிரான பதிவுகளாக தான் இருக்கும். இந்தியா ஒரு நாடே கிடையாதுப்பா, நாங்கள் தமிழ்நாடை இந்தியாவிலேருந்து பிரிக்கவா என்ன அப்படிங்கிற மாதிரி பதிவுகள்லாம் தொடர்ந்து போட்டுகிட்டே வருவாங்க. அதனால தான் இந்த தண்டனை சட்டம் இதெல்லாம் ஒழிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க, நிதானமாக பேசுங்க, நம்முடைய பிரிவினையை எல்லாம் டைரெக்டாக பேசிடாதீங்க அப்படின்னு கொத்தடிமைகளுக்கு எல்லாமே அலாட் விட்டு இருக்கு இந்த சரவணன். இப்படி இந்த திராவிடம் விதைச்ச விஷச்செடிகள் தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே முளைச்சு நிற்குது. லேட்டஸ்டா கோவையிலேருந்து கோத்தகிரி போற அந்த ரூட்ல இந்தியா ஒழிக இந்தியா ஒழிக அப்படின்னு செவுத்துல கருப்பு நிற மையால எழுதி வச்சிருக்காங்க இந்த திராவிடம் பேசுற நாதாரிகள். வணக்கங்க. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையத்திலேருந்து கோத்தகிரி போகிற வழியில் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் பக்கத்தில் இங்கே பாருங்கள் என்ன எழுதியிருக்கான்னு பாருங்கள். இந்தியா ஒழிகவாமா. அப்படியே இது யார் எழுதுனதுன்னு இன்னும் தெரியல. நான் கோத்தகிரி போகும்போது பார்த்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்தியா இம்போஸ் நீட், தமிழ்நாடு குவிட் இந்தியா, இவங்க தான் எழுதியிருக்காங்க. இது நிறைய இடத்துல எழுதியிருப்பாங்களா தெரியுது. 2 இடத்துல நான் பார்த்துருக்கேன். இது ஒரு இடம். இத காவல்துறையில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது செய்வாங்களா? இன்னும் ஒரு சில காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையில உங்களுக்கு ரத்த கண்ணீர் வரும். அதாவது நம்முடைய பாரத தேசம் இந்த வேர்ல்டு கப்பில் 2020 வேர்ல்டு கப்பில் வெற்றி பெற்றதை எண்ணி எல்லாருமே அவ்வளோ மகிழ்ச்சியில் இருந்தோம். அவ்வளோ மகிழ்ச்சியில் இருந்தால் அதே வேளையில் திராவிடம் பேசுகிறவங்களோட பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா நேர் எதிராக இருக்கிறத காண முடியுது. இந்த முத்து அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து, அதாவது திமுக தலைவரோட ஸ்டாலினோட நிற்கிற அந்த புகைப்படம் அதில் இருக்குது. அது என்ன போட்டிருக்கேன்னா, உலக அரங்கில் பல லட்சம் கோடி சூதாட்டம், தென்னாப்பிரிக்காவுக்கு 100% வாய்ப்பு இருந்த போது உலகில் உள்ள அத்தனை சூதாட்ட கிளப்புகளிலும் தென்னாப்பிரிக்காவுக்கு சாதகமாக பணம் கட்டிய சூழலில் இந்திய கோல்மால் RSS ஆட்சியாளர்களும் வறுமையில் வாடும் தென்னாப்பிரிக்காவும் உண்மையான இன்னு போட்டிருக்காங்க. இன்னு தான் போடணும், இன்னு போட்டிருக்காங்க. இதுலேருந்தே தெரியுது இவங்க எந்த கொத்தடிமைகள் அப்படின்னு. கிரிக்கெட் ரசிகர்களை ஏமாற்றி விட்டார்கள். அதற்காகத்தான் நியாயமான நம்மவர்களை டீமில் சேர்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு அதிருப்தியான, அதாவது பாரத தேசம் நம்முடைய இந்திய அணி வெற்றி பெற்றுருச்சு அப்படின்னு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கையில இவங்க தனி ரூட்ல போயிட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் அக்கப்போர்களை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பார்த்திபன் யூ அப்படிங்கிற ஒரு ஐடியில அவன் என்ன போட்டிருக்கான்னா, ஜெயிச்சா கொண்டு போய் ராமர் கோயில பூஜை பண்ணுவாங்க, இது தேவையா அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருக்கான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு பதிவை போட்டிருக்கான், கழக ஐடி லிங்கில் இணைந்துள்ளேன் பெரும் மகிழ்ச்சி அப்படின்னு அதே ஐடியிலிருந்து பதிவு போட்டிருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அரவிந்த் ராஜா அப்படிங்கிற கொத்தடிமை என்ன போட்டிருக்கான்னா, மோடி இருக்கும் வரை இந்தியாவுக்கு ஒரு வெங்கல கிண்ணம் கூட கிடைக்காது டாட் அப்படின்னு போட்டிருக்கான். எதை நினைச்சு போட்டிருக்கான்னா, தென்னாப்பிரிக்கா எப்படியும் வெற்றி பெற போகுது, இந்தியா தோல்வி அடைய போகுது அப்படிங்கிற மகிழ்ச்சியில் இந்த மேட்ச் முடியறதுக்கு முன்னாடியே, அதாவது தென்னாப்பிரிக்காவோட கை ஓங்கி இருந்துச்சுல, அப்பவே இந்த மாதிரியான பதிவை போட்டிருக்கான். எவ்வளோ ஒரு வன்மத்தோட இந்தியாவோட வெற்றிக்கு எதிராக திராவிடம் விதைச்ச விஷச்செடிகள்லாம் எப்படி வேலை செய்து பார்த்தீங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்பட இணையதளத்தில் செம மாசா ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. என்னையா இந்தியா என்னையா கப்பு வாங்குச்சு, சின்ன கப்பு தானே வாங்கினாங்க, ஆனால் எங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே பாகிஸ்தான் வேர்ல்டு கப்பு வாங்கின கேப்டனோடைய போட்டோ எடுத்தா தெரியுமா, அந்த கப்பு எவ்வளவு உயரத்தில் இருந்துச்சு தெரியுமா, நாச்சியப்பம் பாத்திர கடையிலேருந்து வாங்கின கப்பு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு
நிறைய பதிவுகளை காண முடியுது. ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் அவருடைய மகனையும் வந்து ஏமாற்றி நான் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியை வந்து வெற்றி பெற்றுட்டு வந்துட்டேன், வேர்ல்டு கப் வாங்கிட்டோம் அப்படின்னு ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு போலி கிரிக்கெட் பிளேயர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு வாழ்த்து பெற்றாரு. அதை வச்சுதான் இன்னைக்கு பங்கமா கலாய்ச்சிட்டு வர்றாங்க. என்ன பதிவுகளை போடுறாங்கன்னா, முதல்வரின் உதவியாளர்களின் கவனத்திற்கு இந்திய கிரிக்கெட் டீம் வாங்கிய கப்பு, டீம் கேப்டன் போட்டோ எல்லாத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அவருடைய மகன் உதயநிதிக்கு போட்டு காட்டுங்கள். அந்த கப்பு, இந்த கேப்டனோட படத்தை எல்லாம் போட்டு காட்டுங்க. இல்லைனா நாளைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து ஏதோ ஒரு இளைஞன் நாச்சியப்பன் பாத்திரக்கடையில் ஒரு கப்பை வாங்கி கொண்டு அதை உதயநிதி ஸ்டாலினிடம் காட்டிக்கொண்டு உலக கோப்பையில் அடித்த கிண்ணம் என்று சொல்லி 1 லட்சம் ரூபா பணத்தையும் தட்டிட்டு போயிட்டு சரக்கடிக்க செலவு பண்ணிடுவாங்க ஐயா அப்படின்னு, இது மக்கள் பணமையா அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப வருத்தத்தோட சாமானியர் பதிவை போட்டிருக்காரு. ஏன்னா மக்களுக்கே தெரியுது இப்போ, அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சுயமாக எதையுமே சிந்திக்கிறது இல்லை. அவங்களுக்கு அந்த பொது அறிவு அப்படிங்கிறது என்னன்னு தெரியாமல் இருக்கு அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இந்த கொத்தடிமை கும்பல்கள் ஒரு செய்திகளை ரிப்பீட்டடாக பொய்யை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி அபார வெற்றி பெற்றுச்சு தெரியுமா உங்களுக்கு? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிஜேபி 240 இடங்கள்ல வெற்றி பெற்றுச்சு, காங்கிரஸ் 237 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு பொய்யான டேட்டாக்களை அள்ளி தெளிச்சிட்டு வர்றாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி அகில இந்தியா முழுவதும் 328 இடங்கள்ல போட்டிட்டு வெறும் 99 இடங்கள்ல தான் வெற்றி பெற்றுச்சு. பாரதிய ஜனதா கட்சி 441 இடங்கள்ல போட்டிட்டு பகுதிக்கு மேற்பட்ட இடங்களை 240 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. இதுல ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு 30.18 தான், பாரதிய ஜனதா கட்சிக்கு 54.42% ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி மாசிவான வெற்றியை பெற்றிருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு பொய்யான தகவல்களை கொத்தடிமைகள் தொடர்ந்து கொண்டு சேர்த்துட்டே வர்றாங்க. இதெல்லாம் உடைக்க வேண்டிய பொறுப்பு நம்மள்கிட்ட இருக்கு. ஏன்னா இவங்க பப்ளிக்கா போய் சொல்றாங்க. அன்னைக்கு ஒரு விவாத நிகழ்ச்சியில தங்க தமிழ்ச்செல்வன், தேனியோட எம்பியா இருக்கிற தங்க தமிழ்ச்செல்வன் ஓப்பனா சொல்றாரு, காங்கிரஸ் கட்சி 130 இடங்கள்ல போட்டிட்டு 99 இடங்களுக்கு வின் பண்ணிருச்சுல்ல அப்படின்னு போற போக்கில் பொய்யா அடிச்சு விட்டு போறாப்ல. ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும். மோடி அவர்களை மக்கள் புறக்கணிச்சுட்டாங்க, மக்கள் மோடி அவர்களுக்கு ரொம்ப கம்மியான இடங்களை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கான முயற்சியில இங்க இருக்கிற கொத்தடிமை மீடியாக்களும் இந்த திராவிடமும் இறங்கியிருக்கு. சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா மகனை புகழ, மகன் அப்பா புகழன்னு ஒரே புகழ்ச்சியா தான் போயிட்டு இருக்கு. ஒரே ஆனந்த சிரிப்புகள் எல்லாமே இடையில காண முடியுது. ஆனா தமிழக மக்களோட தலையாய பிரச்சனையை பற்றி இந்த அரசு கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்றுதான் இந்த போராட்டம். தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரத்தில் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க வேண்டிய மாணவ செல்வங்கள், எங்களுக்கு சரியா பேருந்து வர்றதில்லை, இந்த அரசு பேருந்து அனுப்பினாலும் சரியான நேரத்தில் அனுப்புறதில்லை அப்படின்னு மாணவர்கள் ரோட்ல இறங்கி போராடுற மாதிரி இருக்கு நம்முடைய தமிழக அரசோட நிலைமை. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு செய்தியை பார்த்தீங்கன்னா பேரதிர்ச்சியா இருக்கு. சென்னை சைதாப்பேட்டையில் கார்பரேஷன்ல அரசு கொடுக்கிற குடிநீரை குடிச்சு வயிற்றால போய் ஒரு மாணவன் உயிரிழந்திருக்கான். அந்த மாணவனோட வயது 11 வயது. இதுல எதனால அந்த மாணவன் இறந்து போயிருக்கான் அப்படின்னு அந்த குடிநீரை செக் பண்ணையில அதுல கழிவு நீர் கலந்துருக்கான். எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. இன்னும் ஒரு சிலவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கள்ளசாராயம் குடிச்சவங்களுக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்தா இதே அரசு
இந்த அப்பாவி மாணவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குமான்னு கேட்குறாங்க. ஏன்னா இந்த அரசோட நேரடி தவறுனால இந்த பிஞ்சு மாணவனோட உயிர் பறி போயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஜனம் தொலைக்காட்சி அலுவலகத்துக்கு போயிருக்காரு. அங்கே போய் அங்கே இருக்கிற நிர்வாக இயக்குநர்களாக இருக்கட்டும், அங்கே பணி செய்கிற எல்லாரோடையும் சந்திச்சு பேசிட்டு என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குது, எப்படி சேனலோட ரீச் இருக்கு அப்படின்லாம் பேசிட்டு வந்திருக்காரு. ஏன்னா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவாளர்களோட மிகப்பெரிய ஒரு கோரிக்கை என்ன இருந்துச்சுன்னா, தமிழகத்தில் ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடிய உண்மையை பேசக்கூடிய சேனல்கள் வேண்டும். ஏன்னா இங்க இருக்கிற எல்லா சேனல்களும் நடுநிலை சேனல்கள் என்கின்ற பேரை மட்டும் வச்சுட்டு திமுகவுக்கு ஆதரவாக தொடர்ந்து செய்திகளை போட்டுட்டே வர்றாங்க, உண்மை செய்திகளை போட மாட்டேங்கிறாங்க. நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவா பேச வேண்டாம், ஆனா உண்மையை பேசணும்ல அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு வந்தாங்க. ஆனா தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக அண்ணாமலை அவர்கள் வந்த உடனே முதல்ல இந்த ஸ்டெப் எடுத்தார். ஏற்கனவே சக்சஸ்ஃபுல்லா கேரளாவில் இயங்கிட்டு இருக்க ஜனம் தொலைக்காட்சியை தமிழில் கொண்டு வரணும் அப்படின்னு கடுமையான முயற்சி எடுத்தார். அவருடைய முயற்சிக்கு இப்போ பலன் கிடைச்சிருக்கு. ஜனம் தொலைக்காட்சி சேட்டலைட் சேனலாக ஏற்கனவே சன் டிவி, இந்த கருணாநிதி டிவி எல்லாம் இயங்குது இல்லை, பொய்யா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதே சேனலை போல ஜனம் தொலைக்காட்சி சேட்டலைட் சேனலா இன்னைக்கு வந்திருக்கு. இந்த சேனல் நிச்சயமாக திராவிட சேனல்கள் பரப்புற பொய்களை முறியடிக்கும் அப்படிங்கிறத நம்புவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிரிக்கெட் பிளேயர் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு மிக முக்கியமான ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நமக்கு ஹிந்தி தெரியாது என்பதை ஹிந்தி தெரியாது போடா என்று சொல்லலாம், ஆனால் இன்று எனக்கு ஹிந்தியே தெரியாது, கொஞ்சம் கற்றுக்கலனா கஷ்டம்ப்பா அப்படின்னு ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு இந்த திமுகவை சேர்ந்த ஒரு சில அல்லக்கைகள் அவரை தொடர்ந்து வசப்பாடிட்டு வர்றானுங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த மில்டன் பாயிண்ட் சரவணன் இருக்காப்புல, ஹிந்து தெரியாது போடா அப்படின்னு ஒரு வீடியோவெல்லாம் போட்டு அப்படியே பயங்கரமாக பில்டப் பண்ணிட்டு இருக்கிறத காண முடியுது. அதுக்கு நிறைய எதிர் பதிவுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதாவது ப. சிதம்பரம் இருந்தார்ல, அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஒன்றா ஜாயிண்டாக இருந்தால் ப. சிதம்பரம் ஒரு நிகழ்வுல பேச என்ன சொல்றாருன்னா, ஹிந்தி தேசிய பாஷா அப்படின்னு ஹிந்தியிலே பேசுறாரு. அதெல்லாம் போட்டு பயங்கரமான பதிலடியை கொடுத்துட்டு வர்றாங்க. हिंदी दिवस के इस महत्वपूर्ण अवसर पर हमारे मध्य महामहिम उपराष्ट्रपति की उपस्थिति हम सभी का सौभाग्य है. आशा करता हूं कि आप राजभाषा हिंदी को पूरे देश की भाषा के रूप में विकसित करने में पूर्ण संपर्क से जुटे रहेंगे. அடுத்த ஒரு சிலவங்க என்ன மாதிரி பதிலடியாக கொடுத்துட்டு வர்றாங்கன்னா, ஐயா நீங்கள் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்கிறீங்க, டிஷர்ட் எல்லாம் போடுறீங்க, ஆனால் உங்கள் ஆட்களோட, உங்கள் திமுக ஆட்களோட நிலைமை எப்படி இருக்குன்னா, தமிழ் தெரியாது போடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு, நம்முடைய தாய்மொழியை கூட பார்த்து படிக்க கூட தெரியலை அப்படின்னு கவுன்சிலராக யாரோ ஒருத்தவங்க பதவியேற்ற வீடியோலாம் போட்டு பக்காவான பதிலடியை கொடுத்துட்டு வராங்க. மதுரை மாநகராட்சியும் வார்டு 26 உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சொக்காயி எனும் நான் சொக்காய் என்பவர் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பின்பால் வைத்திருக்காக உண்மையாக நம்பிக்கையும் தச்சுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டில் இறையாண்மையில் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதிமொழிகிறேன். அடுத்து இன்னொருத்தர் சிந்திக்கக்கூடிய ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. என்னன்னா, எப்போதும் ஏதாவது வில்லங்கம் வரும்போது நம்ம கனியக்காதான இந்தி மேட்டரை கிளப்பி விடும், இந்த வாட்டி உனக்கு ஃபார்வேர்டு பண்ணிருச்சா, ஓ பிரச்சனை இளம் விதவைகளோ அப்படின்னு சொல்லி பங்கமாக கலாய்ச்சிருக்காரு. ஏன்னா இந்த சாராய மேட்டரில் இருந்து இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் வரையில் கனிமொழி அக்கா வந்து திடீர்னு ஒரு ட்வீட் பண்ணுவாங்க, என்னன்னா ஹிந்தியை திணிக்கிறாங்க, எஸ்பிஐயில் ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னு பதிவுகள்லாம் போடுவாங்க. அதை வச்சு பங்கமாக கலாய்ச்சிருக்காரு. ரெகுலராக அவங்க தானே போடுவாங்க, இந்த வாட்டி உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிட்டாங்களோ, ஓ கள்ளச்சாராயத்தை எவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்க, இளம் விதவைகள் மேட்ரோ அப்படின்னு போட்டிருக்காரு. பங்கமான கலாய்ப்பு தான். இப்படி திமுகவினர் போற ரெட்டை வேடத்தை
மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு தமிழனோட கடமை. அந்த கடமையை தொடர்ந்து பண்ணிட்டே இருப்போம். இந்த செய்திகளை எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய கருத்தையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.